பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைவேளை மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளையும் ஆரம்பிக்க கர்த்தர் துதியோடு துவங்க உதவி செய்தாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வார்த்தையை வாசிக்கிறேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர். நெகேமியா இந்த வார்த்தைகளை சொல்லுவதன் காரணம், சன்பல்லாத்தும் தொபியாவும் அவர்களை பரிகசம் பண்ணி, ஆமேன், எருசலேமின் அலங்கம் கட்டப்படுகிற அந்த முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிற வேளையில், பரிகசிக்கிற வேளையில், ஹல்லேலூயா, ஒரு மறுமொழி. ஏற்கனவே ராஜாவின் அதிகாரத்தோடு வந்திருக்கிறேன் என்கிற அந்த தொனியோடு அல்ல, அந்த இடத்தை நாம் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏற்கனவே ராஜா பெர்மிஷனோடு அவருடைய அதிகாரத்தோடு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதி அதை மறந்து எதிரிகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் அறிந்தால், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எஸ், நம்முடைய படிப்பு, அறிவு, ஆள்பலம், எல்லாம் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கலாம். நம் காரியத்தை துவங்கி இருக்கலாம். அதுக்குள்ள ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நமக்கு கையில் இருக்கலாம். ஆனால் நாம் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை, உள்ளான நம்பிக்கை இந்த சரௌண்டிங்ஸை பற்றிய உள்ளதில் அல்ல. மாறாக வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு அந்த உதவி வரும். பரலோகத்தின் தேவன் எனக்கு இந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்கிற ஒரு டிக்ளரேஷன். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? ராஜா எனக்கு தந்த அதிகாரத்தை அல்ல, என்னுடைய சகோதரர்கள் உதவியா இருப்பதினாலும் அல்ல, எல்லாரும் உற்சாகமா இந்த அலங்கத்தை கட்ட துவங்கினதினாலும் அல்ல, தேவன் இந்த காரியத்தை எங்களுக்கு கைகூடி வர பண்ணுவதால். இந்த காலை வேளையில நாம் என்னென்ன காரியங்களை பொறுப்படுத்து முயன்று செய்ய ஆரம்பித்திருக்கிறோமோ, ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ரிசல்ட்டை நாம் உள்ளத்தில் பதித்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். என் தேவன் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவார். நீ துவங்கு, நான் வெற்றியாய் முடிப்பேன் என்ற வார்த்தையை விசுவாசித்த தெய்வ பிள்ளைகள் இதை அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் துவங்கி இருக்கிறேன், நீர் எனக்கு வெற்றியாய் முடித்து தரப்போறதுக்காக நன்றி. ஜெயத்தோடு இதை முடிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்க போகிறதற்காக நன்றி என்று ஆண்டவரை நம்பி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தடைகள் மாறும், எதிரிகள் போராட்டங்கள் எல்லாம் நீக்கி போட வல்லமையுள்ள கர்த்தர் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவர் நம்மை விடுதலையாக்குவார். அவரை நம்பின ஜனத்தை கைவிடவும் மாட்டார். நம்பி இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த காலையில நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? கர்த்தரை நம்பி காரியங்களை துவங்குவோம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து காரியங்களை துவங்குவோம். ஜெயத்தோடு வெற்றியோடு கர்த்தரை நிறைவேற்றுவார். செபிக்கலாமா? அன்பு தகப்பன், இந்த காலை வேளைக்காக நன்றி. எந்தெந்த காரியங்களை இந்த பிள்ளைகள் ஆண்டவரே துவங்கி, ஆண்டவரே இந்த நாட்களில் திகிலோடு பயத்தோடு இது எப்படி முடியுமோ ஆரம்பித்து விட்டோம் என்று உள்ள அந்த கலக்கம், கவலை இவைகளை எடுத்து போட்டு காரியத்தை பரலோகத்தின் தேவன் கைகூடி வர பண்ணுவார், அது வாய்க்க பண்ணுவார் என்கிற அந்த உண்மை பற்றி அந்த நம்பிக்கையோடு இந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட, கடமைகளை நேர்த்தியாய் செய்ய, தான் துவங்கின காரியங்களை வெற்றியோடு முடிக்க பரிசுத்த தேவன் ஒத்தாசையாயிருக்கிறீர் என்பதை இந்த நாட்களில் விசுவாசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முடியாது என்று இடையில் நிறுத்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், அவைகளையும் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சந்நிதியில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தரால் இந்த காரியத்தை நீர் எனக்கு கைகூடி வர பண்ண போகிறதற்காய் நன்றி என்று உம்முடைய பிள்ளைகள் துதிக்க ஆரம்பிக்கட்டும்ப்பா. ஒவ்வொருவரையும் அதே போல விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து நிலைநிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரலோகத்தின் தேவனால் இந்த காரியங்கள் கைகூடி வரும். அல்லேலூயா. God bless you. Praise the Lord.